வச்சா 4 வழிச்சாலை இனிமேல் வராது, வாய்ப்பு போயிட்டுது. ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்குது, இன்னொரு 15-20 வருஷம் கழிச்சா இதுல வாகனம் அதிகமா போகும், போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும், விபத்து அதிகமாகும். இந்த நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் முதலமைச்சர் காலத்தில் மத்திய அரசு பேசி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக 950 கோடி இந்த திட்டத்திற்காக வாங்கினேன். அதையும் நாசம் பண்ணிட்டாங்க இந்த விடியா திமுக அரசாங்கம். மேட்டூர் நகரத்தில் 90 கோடியில பாதாள சாக்கடை திட்டம், மேட்டூர் பெரியார் பல்கலைக்கழக உறுப்புகளை அந்த கல்லூரியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டாந்தோம். ஏன்னா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி இருந்தா அதற்கு கல்வி கட்டணம் அதிகம், அதே அரசாங்கம் எடுத்து நடத்தின கல்வி கட்டணம் குறைவாக இருக்கும். அதற்காக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்காக இதையும் நாங்கள் அமல்படுத்தினோம். அதோட நம்முடைய பகுதியில வறட்சியான பகுதி, இன்னைக்கு ஒரு 800 அடி 900 அடி போட்டு தான் தண்ணி கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு மேச்சேரி நங்கவெளி கூட்டுக்குடி திட்டம் 182 கோடியில நிறைவேற்றி கொடுத்தோம். அதனால கிராமத்திலிருந்து நகர வரை கிராமம் பேரூராட்சி அனைத்து பகுதியிலும் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக காவிரியிலிருந்து எடுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. அதேபோல மேச்சேரி பையன்பட்டி பேரூராட்சிக்கு, மேச்சேரி ஊராட்சி ஒன்றிய குடியிருப்புகளுக்கு, ஆத்தூர் நரசிங்கபுரம் கூட்டுக்குடி திட்டத்தில் ஒரு பகுதி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. கொளத்தூர் பேரூராட்சிக்கு 8 கோடியில் குடிநீர் வழங்கப்பட்டது. அதேபோல 9 கோடி மதிப்பில் 40 படுக்கைகள் கொண்ட பல பிரிவுகள் மேட்டூர் மருத்துவமனை கொடுக்கப்பட்டது. மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. பையன்பட்டி வீரக்கல்புதூர் கூட்டுக்குடி திட்டம் 2 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. 4 கோடி மதிப்பில் தூய்மை பணியாளர், மேட்டூரில் பணிபுரிகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. மேட்டூர் நகரில் உள்ள சாமத் பூங்கா சீர் செய்யப்பட்டது. மேட்டூர் நகரில் புதிய தகனமேடை அமைக்கப்பட்டது. மேட்டூர் அணை முனியப்பன் கோயில் அருகில படித்துறை கட்டப்பட்டது. மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. மேச்சேரி பேரூராட்சிக்கு புதிய அலுவலகம் கட்டப்பட்டது. மேச்சேரி ஒழுங்குமுறை விற்பனை மூலம் புதிய குடோன் கட்டப்பட்டது. கொளத்தூர் தார் சாலை பஸ் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. மேட்டூரின் கிழக்கு கரை கால்வாய், மேற்கு கரை கால்வாய் பலப்படுத்துவதற்கு காங்கிரஸ் கால்வாயாக இன்றைக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து மரியாதைக்குரிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் டாக்டர் அசோகன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அவர் நல்லவர், திறமையானவர், உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே உரத்த குரல்ல சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம்.